ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இதோ இந்த நாளின் இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க நீர் கொடுத்த இந்த அழகான வாய்ப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து, ஒரு தகப்பன் சுமப்பது போல எங்களை சுமந்து, ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றி நீர் எங்களை நடத்தின இந்த மேலான தருணத்துக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று அடிமை ஜெபிக்கிறேனப்பா. நீர் பேசும் உடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க, அதின்படி வாழ்ந்து உம்முடைய கரத்திலிருந்து இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்படைக்கிறோம். நீர் பேசும் உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒரு புதிய நாளை ஆண்டவர் நமக்கு கிருபையாக தந்ததற்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 34:4 நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீது இதை சொன்னார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், சவுலால் துரத்தப்பட்டு சவுலுக்கு பயந்து ஓடி அங்கே அபிமெலேக்குனுடைய வேலைக்காரர்களால் அங்கே பிடிக்கப்பட்டு அபிமெலேக்கு முன்பதாக வேஷம் மாறின பொழுது அவர் சொன்ன சங்கீதம், பாடின சங்கீதம் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்லுகிறார், இங்கே சவுலுக்கு பயப்பட்ட மனிதன் இங்கே அபிமெலேக்கிடமிருந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக அங்கே என்ன பண்ணுகிறார், வேஷம் மாறி அவருக்கு முன்பதாக ஒரு பைத்தியக்காரனை போல நடித்து கொண்டிருந்த ஒரு மனிதன் தான் இப்படியாய் சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். நீங்களாக்கி விடுகிறார் என்று அவர் சொல்லவில்லை, விட்டார். அப்போ எல்லா பயத்தையும் ஆண்டவர் நம்மை விட்டு நீங்களாக்க அல்லது நம்மை விட்டு விலக்குவதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே மத்தேயு 7:7, லூக்கா 11:9 நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்லுகிறார், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். அப்போ தேடும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார், காணாதவைகளை காண செய்கிறவர் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலம் நமக்கு உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால் தான் ஏசாயா தன்னுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லி இங்கே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப ஆண்டவரை கண்டடையத்தக்க சமயத்தில் நாம் அவரை தேடும் பொழுது அவர் நம்முடைய தேடுதலுக்கு அவர் தன்னை காண்கிறவராக, தன்னை வெளிப்படுத்துகிறவராக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னை என்ன பண்ணுகிறார், எல்லா பயத்திலிருந்து நீங்களாக்கி விடுகிறார் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொன்ன இந்த வாழ்க்கையின் வரிகள் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும். நாம் கர்த்தரை தேடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவன். செவி கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்வின் எல்லா பயம், அது எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும், ஒருவேளை இந்த டிவி முன்பதாக அமர்ந்து கொண்டு ஏதோ ஒரு துக்கத்தோடு ஏதோ ஒரு பயத்தோடு அடுத்த நாள் நாளைய தினத்தை நான் எப்படியாய் நடத்துவேன், என் பிள்ளைகளுடைய காரியத்தை நான் எப்படியாய் செய்வேன், இப்படி அநேக அங்கலாய்ப்புகளின் மத்தியிலே அல்லது ஏதோ ஒரு பயத்தின் நடுவிலே நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். எல்லா பயங்களையும் நீங்களாக்கி விடுவிக்கிற ஒரு ஆண்டவர் உங்கள் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். எப்பேற்பட்ட பயமானாலும், எப்பேற்பட்ட தோல்வியான தருணங்களானாலும், எப்பேற்பட்ட வேதனையான சூழ்நிலைகளானாலும் மாற்றி போடுகிற ஒரு ஆண்டவர் நம் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். ஆகையினால் தான் தாவீது ராஜாவால் அவ்வளவு அழகாய் சொல்ல முடிந்தது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லி. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை தேடுகிற விதமாய் கர்த்தரை தேடுகிறோமா? அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் நாம் அவரை தேடும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தெய்வமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப எப்படி தேடினால் அல்லது எப்படி ஜெபித்தால் அல்லது எப்படி நாம் அவருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் வைத்தால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் 1 யோவான் 5:14 இப்படியாய் சொல்லுகிறது,
நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். அப்ப நாம கூப்பிடும் பொழுது அல்லது நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதுதான் ஆண்டவர் மேல் நாம் வைத்திருக்கிற தைரியம். அப்ப எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும்? அவருடைய சித்தத்தின்படி. அவருடைய சித்தத்தின்படி நாம் விண்ணப்பம் பண்ணினால், அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அவர் சொல்லுகிறார், நான் அதை செய்வேன் என்று சொல்லி. அப்ப ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நம்ம எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும், எவ்வளோதான் உபவாசம் இருந்தாலும் ஒன்றையுமே பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் முதலாவது என்ன பண்ண வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவர் நம்ம தேடுகிறவர்களுக்கு அவர் தென்படுவார். ஆனால் அவருடைய சித்தத்தின்படி அவரை தேடுகிறவர்களுக்கு, அவருடைய சித்தத்தின்படி அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு, அவருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி அவருடைய சமூகத்திலே விண்ணப்பங்களை வைக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே அவர் பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். இங்கே மத்தேயு 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, இங்கே ஆண்டவர் மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வருகிறார்கள். அவர் 5, 6, 7ஆம் அதிகாரத்திலே அநேகருக்கு என்ன பண்ணுகிறார்? உபதேசம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். உபதேசத்தை முடித்து அவர் மலையிலிருந்து இறங்கி வருகிறார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கி வந்த பொழுது அங்கே ஒரு குஷ்டரோகமுள்ள ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி ஓடி வந்ததை நாம் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். குஷ்டரோகம் என்பதே எப்படிப்பட்ட ஒரு மனிதனால் ஒதுக்கப்பட்டு, குடும்பத்தால் தள்ளப்பட்டு, ஊரால், சமுதாயத்தால், சபையால் ஒதுக்கி வைக்கப்பட்ட அல்லது ஊருக்கு புறம்பே வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் இந்த மனிதன். இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே விடுதலை என்பது தானாய் அவர் சுகமாயி ஊருக்குள் வந்தால் ஒழிய மற்றபடி இவரை என்ன பண்ண மாட்டாங்க, யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களால் தள்ளப்பட்ட சூழ்நிலையிலே, மனிதர்களால் வெறுக்கப்பட்ட சூழ்நிலையிலே, ஊரே அவரை தீட்டுள்ள மனிதன் என்று சொல்லி தள்ளப்பட்ட சூழ்நிலையிலே, ஊருக்கு புறம்பே மலையடிவாரத்திலே இருந்த இந்த மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை, திரளான ஜனங்களுக்கு அவர் அந்த மலையிலிருந்து பிரசங்கம் பண்ணின அந்த வார்த்தைகளை கேட்ட இந்த மனிதனுக்குள் என்ன வந்தது? ஒரு விசுவாசம் வந்தது. நான் இந்த தெய்வத்தை தேடி போவேனானால், என் ஆண்டவரை நான் தேடி போவேனானால், இவரால் என்னுடைய குஷ்டரோகத்தை நீக்கக்கூடிய வல்லமை இவரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி அந்த வேத வசனங்களில் அவருடைய வார்த்தைகள், அதாவது அவர் சொல்றார், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வார்த்தைகளை எல்லாம் அவர் கேட்டு எப்படியாகிலும் தான் சுகம் பெற்று விட வேண்டும் என்று சொல்லி விரும்பி ஆண்டுடைய சமூகத்தை தேடி வருகிறார். வந்த மனிதன் முதலாவது செய்வது என்னவென்று நாம் பார்ப்போம். ஆனால் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து என்று சொல்லி. அப்ப முதலாவது ஆண்டுடைய சமூகத்திலே அற்புதத்தை தேடி வந்த ஒரு மனிதன், அல்லது தன்னுடைய சரீரத்தை சுகமாக்கும்படியாக ஆண்டவரை தேடி வந்த இந்த மனிதன் முதலாவது செய்த காரியம் என்னவென்றால், அவர் முதலாவது ஆண்டவரை பணிந்து கொள்ளுகிறார். அங்கே நாம் பார்க்கும்பொழுது சங்கீதம் 95ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அப்ப நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ வல்லமை உள்ளவர் இல்லையா? அவர் சாவாமை உள்ளவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை. அந்த ஆண்டவரை தேடி வருகிற நாம், அவர் எப்படிப்பட்டவர்? முதலாவது நம்மை உண்டாக்கினவர். அப்ப நம்மை உண்டாக்கின ஆண்டவருக்கு முன்பதாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப நம்மை உண்டாக்கின ஆண்டவருக்கு முன்பதாக ஜெபிக்க கடந்து வருகிற நாம் அவரை எப்படி பணிந்து கொள்கிறோம் இல்ல? அவரை முதலாவது நாம் பணிந்து குனிந்து அவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? அற்புதங்களை செய்ய முடியும். நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுக்குமே தகுதியற்றவன் என்று சொல்லி ஆணுடைய பாதபடியிலே வந்து இந்த குஷ்டரோகம் உள்ள மனிதன் விழுகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யப்படுவதற்கு முதலாவது நாம் அவரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை பணிந்து கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்ப ஆண்டுடைய சமூகத்திலே முதலாவது நம்மை தாழ்த்த வேண்டும். அதுதான் இதற்கு அடையாளம். பணிந்து என்று சொன்னால் தாழ்த்தும் பொழுது ஆண்டுடைய கண்களிலே நமக்கு இரக்கம் கிடைக்கும். அங்கே யாக்கோபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அங்கே லாபானை விட்டு அவன் பிரிந்து வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஒரு கோலும் கையுமாய் கடந்து போன அந்த யாக்கோபுவை ஆண்டவர் 2 பரிவாரங்களோடு திரும்பி வரப்போ பண்ணுகிறார். அங்கே வானத்திற்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்ற மனிதனா இல்லையா?
மனைவிகள், பிள்ளைகள், ஆடுகள், மாடுகள், திரளான செல்வங்களோடு கடந்து வந்த மனிதன் இங்கே யாப்போக்கு ஆற்றின் கரையிலே தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு ஆண்டவரோடு போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். எதற்காக ஆண்டுடைய சமூகத்தில் அவர் விழுந்து கிடக்கிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், அங்கே அவர் சொல்லுகிறார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று சொல்லி. என்ன ஆசீர்வாதம்? எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், சமாதானத்தோடே உன் வீட்டுக்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இப்போ சகோதரனோடு இருக்கிற அந்த பகையிலே அல்லது தன் சகோதரன் தன்னை கொன்று போடுவான் என்ற ஒரு பயத்தின் நடுவிலே இருந்த மனிதன் இங்கே தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து அவன் கெஞ்சி கொண்டிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அங்கே தூதன் சொல்லுகிறான், நீ என்னை விடு, நான் போக வேண்டும் என்று சொல்லி. அப்படி போக விடாதபடி அவருடைய காலை கட்டி கொண்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய என்று சொல்லி ஆண்டுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து முழுவதும் கர்த்தருடைய சமூகத்திலே பணிந்து கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி பணிந்து கிடந்ததினால் ஆண்டவருடைய கண்களிலிருந்து அவருக்கு என்ன கிடைத்தது? தயவு கிடைத்தது. ஆகையினால் கர்த்தர் அவருடைய காலுடைய நுனி, அந்த தோலை ஆண்டப்பட அந்த சுளுக்கி அவர் என்ன பண்றார்? சுளுக்குகிறது. அவருடைய கால் சுளுக்கி அவர் நொண்டி நொண்டி நடந்ததாய் நாம் பார்க்கிறோம். நொண்டி நடந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவர் ஏசாவை பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் தரை மட்டும் இல்ல குனிந்து முகங்குப்புற 7 விசை குனிந்து பணிந்து தன்னுடைய சகோதரனை நோக்கி போகும் பொழுது அங்கே அவருக்கு என்ன கிடைத்தது? இரக்கம் கிடைத்தது. சகோதரனுடைய கண்களிலே தயவு கிடைத்தது. அப்ப நம்மை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராயிருக்க. அப்ப முதலாவது ஆண்டவர் நாம தேடுகிற நமக்கு அவர் செவி கொடுக்க வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? நம்மை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்திலே பணிந்து கொள்ளுகிறவராக, நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி நேர போய் ஆண்டவர்கிட்ட எனக்கு அதை செய்யும் இதை செய்யும் என்று சொல்லி நாம் ஜபிப்பதை பார்க்கிலும் வேதம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தன்னை தாழ்த்தி இல்ல ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கதுமாயிருக்கிறது என்று சொல்லி அங்கே ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டுடைய சமூகத்திலே நாமே தாழ்த்தி அவரை பணிந்து கொண்டு நாம் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்திற்கு அவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக நாம் இங்கே பார்க்கும் பொழுது அவருடைய சித்தத்தின்படி நாம் என்ன பண்ண வேண்டும்? ஜபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அங்கே 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மத்தேயுவிலே, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். இல்ல உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்கும் அப்படி கேட்கல, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் முடியும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஒரு விசுவாசம், அவ்வளவு ஒரு நம்பிக்கை. நீ சித்தம் வச்சா என்ன பண்ண முடியும்? இந்த காரியத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. அவர் சொன்ன எல்லாமே நடக்கும். இல்லை, ஆகையினால் தான் அவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து எப்படி இரு? உத்தமனாயிரு என்று சொல்லி. அப்ப அந்த சர்வ வல்லமை உள்ள தெய்வம் என்பதை நாம் என்ன பண்ண வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே யோபு பக்தன் ஆண்டவரை குறித்து இப்படியாய் அறிக்கையிடுகிறார், தேவரீ நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைப்பது தடைபடாது. இல்லை, அப்ப அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துதான் அங்கே யோபு தன்னை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி அவர் அங்கே அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டுடைய சமூகத்திலே நாம் வரும்பொழுது அவருடைய சித்தத்தின்படி நாம் ஜபிக்கிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மிடத்திலே அதை தான் எதிர்பார்க்கிறார். நம்மளுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் நம்முடைய சித்தத்தின்படி இருக்கிறதா, அல்லது நான் இந்த விண்ணப்பத்தை ஆண்டுடைய சமூகத்திலே வைக்கிறேன், இந்த விண்ணப்பத்தை கேட்டு என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி அவருடைய சித்தம் விரும்பி அவருடைய சித்தத்தின்படி ஜபிக்கிறவர்களாய் நாம் காணப்படும் பொழுது நாம் கேட்கிறது மாத்திரமல்ல, கேளாத ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரால் நமக்கு தர முடியும். இன்னைக்கு ஒருவேளை இந்த டிவி நிகழ்ச்சியை மூலமாக ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீங்கள் யாராயிருக்கலாம், எப்பேற்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று தாவீது ராஜா அறிக்கையிடுகிற வண்ணமாக ஒருவேளை பயத்தின் மத்தியிலே, வேதனையின் நடுவிலே விடுதலையை தேடி, அற்புதத்தை தேடி, ஆசீர்வாதத்தை தேடி ஆண்டுடைய சமூகத்திலே இறந்து நிற்கிற நீங்கள் யாராயிருக்கலாம். நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே
இந்த ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அற்புதங்களை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். அவருடைய சித்தத்தின்படி நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவருடைய சித்தம் என்ன என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாய், அறிந்து ஜபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் நாம் அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய கண்ணின் பார்வையிலே ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம் காணப்பட வேண்டும். நம்முடைய கைகளின் செய்கையிலே ஆண்டவர் விரும்புகிற சுத்தம் காணப்பட வேண்டும். நான் சுத்தமான கைகளோடு இதை செய்தேன் என்று சொல்லி அங்கே யோபு பக்தன் நிறைய இடங்கள்ல தன்னை குறித்து சாட்சியிடுகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்படி நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பதாக, மனிதர்களுக்கு முன்பதாக செம்மையானதாக, உத்தமம் உள்ளதாக, உண்மை உள்ளதாக, பரிசுத்தம் உள்ளதாக, நீதி உள்ளதாக காணப்படுமானால் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி வேண்டிக் கொள்ளுகிற எந்த காரியமானாலும் அவர் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். முதலாவது அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் ஒரு கற்பத்தின் கனிக்காக ஆண்டுடைய சமூகத்திலே நெடுநாளாய் நீங்கள் காத்திருந்து ஜபித்துக் கொண்டிருக்கலாம். அல்லது ஒரு வேலைக்காக ஆண்டுடைய சமூகத்திலே, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுங்க ஏசப்பா, அந்த வருமானத்தின் மூலம் என் குடும்பத்தை நடத்த எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்க என்று சொல்லி நீங்கள் ஜபித்துக் கொண்டிருக்கலாம். அல்லது நீங்கள் ஒரு பிசினஸ் செய்து கொண்டு அதிலே தேவையான நன்மைகளோ அல்லது நல்ல ஒரு ஆசீர்வாதமோ இல்லாத சூழ்நிலை நீங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே காத்து கொண்டிருக்கலாம். அப்படி நீங்கள் காத்திருப்பீர்களானால் ஆண்டவருக்கு பிரியமானதை நாம் செய்கிறோமா? அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்வோமானால் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அங்கே ஒப்புரவாக வேண்டிய தன்னுடைய சகோதரனோடு அங்கே யாக்கோபு ஒப்புரவாகின பொழுது தன்னை தாழ்த்தி, கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அந்த முழுவதும் என்ன பண்ண அவர் தெரிந்து கொண்டார். ஏனென்றால் அதற்கு முன்னாடி அவருடைய விருப்பமேல எப்படி இருந்தது? ஒரு வெகுமானங்களை தன்னுடைய சகோதரனுக்கு அனுப்பினால் போதும், ஏசா இதை பார்த்து தன்னோடு சமாதானமாகி விடுவான் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார்? அங்கே அவர் திட்டம் போடுகிறார். ஆனால் ஆண்டுடைய சித்தம் அது அல்ல. தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாய் அவனை ஏமாற்றி அபகரித்த அந்த பாவத்துக்கு பரிகாரமாய் ஒரு விசை அல்ல, 2 விசை அல்ல, 7 முறை முகங்குப்புற தன் சகோதரனுக்கு முன்பதாக விழுந்து விழுந்து அவனை வணங்கி 7வது முறை விழுந்து வணங்கும் பொழுது அங்கே ஏசாவுடைய கண்களிலே அவனுக்கு என்ன கிடைத்தது? தயவு கிடைத்தது. அப்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை அவருடைய சித்தத்தின்படி என்ன பண்ணுகிறார்? நம் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். தன்னை தான் தாழ்த்துகிறவன் எவனும் என்ன பண்ணுவான்? உயர்த்தப்படுவான். நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை காணப்படுகிறதா? பொறுமை காணப்படுகிறதா? அன்பு காணப்படுகிறதா? ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம் காணப்படுகிறதா? நாம் நீதி உள்ளவர்களாய் இருக்கிறோமா? நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோமானால் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில நம்ம கேட்கிறது மாத்திரமல்ல, கேளாத ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால் இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தை, ஆண்டுடைய கரத்திலே அற்புதங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையாய் அவரை தேடும் பொழுது இல்லையா, அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவருக்கு பிரியமானபடி நாம் அவரை தேடும் பொழுது அவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் இங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஒரு அசுத்தமான ஒரு மனிதன் இல்லையா, அவர் யாராவது அவருடைய நிழல் பட்டா கூட அது தீட்டு என்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில் இருந்த ஒரு மனிதன் என் ஆண்டவரை தேடி இல்ல, அவர் எனக்கு செவி கொடுப்பார், என்னுடைய வியாதி படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார், அவரால் எனக்கு சுகமாக்க முடியும் என்று சொல்லி மனிதரால் புறம் தள்ளப்பட்ட ஒரு மனிதன், ஒடுக்கப்பட்ட ஒரு மனிதன், ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதன். அவருக்கு குடும்பம் இருந்திருக்கலாம், பிள்ளைகள் இருந்திருக்கலாம், பெற்றோர் இருந்திருக்கலாம், ஆனால் யாருமற்ற அனாதையா இல்லையா, ஊருக்கு புறம்பே இருந்த ஒரு மனிதன் என் ஆண்டவரை தேடி அவரை நம்பி அவரை சார்ந்து அவரை ஆண்டவரே என்று சொல்லி அழைத்து அவருடைய பாதபடியிலே விழுந்து கிடந்த பொழுது அங்கே ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை செய்ய அங்கே முன் வந்ததை நாம் பார்க்கிறோம் இல்லையா. தீட்டு என்றால் அவரை தொடவே கூடாது. ஆனால் என் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய கையை நீட்டி அவனை தொட்டார் இல்ல, அவர் தொட்ட யாவரும் சுத்தமானார்கள், அவர் தொட்ட யாவரும் பரிசுத்தமாகிறார்கள், அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமாகிறார்கள். இப்படிதான் வேதம் சொல்லுகிறது இல்லையா. அப்ப இங்கே அந்த பாவமா எண்ணப்பட்ட அந்த மனிதன், தீட்டா எண்ணப்பட்ட மனிதனை என் ஆண்டவர் கரம் நீட்டி தொட்டு அங்க அவர் சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்திலே ஒருவேளை அருவருக்கத்தக்க பாவங்களோடு இல்ல பாவத்தோடு ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போமானால் நம்முடைய ஜெபம் ஒரு நாளும் கேட்கப்பட மாட்டாது. ஆண்டுடைய சித்தத்தின்படி நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை உள்ளவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக,
புண்ணியம் செய்கிறவர்களாக, நற்கிரியைகளையும் தான தர்மங்களையும் மிகுதியாய் நாம் செய்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணப்படும் பொழுது, ஆண்டவரை பணிந்து குனிந்து முழங்கால் படிட்டு அவரை தொழுது கொள்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அவருடைய சித்தத்தின்படி இல்லையா, பசியுள்ளவனுக்கு என்னுடைய ஆகாரத்தை நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு நாம் வஸ்திரம் கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும், வியாதியாயிருக்கிறவர்களுக்கு விசாரித்து நம்மாலான உதவிகளை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவர் அதை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அப்ப அதை தவிர்த்து இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு காரணம், ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வருகிறோம், ஆனால் ஆண்டவர் விரும்புகிறபடி நாம் வாழ்கிறோமா என்பது கேள்விக்குறியா இருக்கிறது. ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் என்ன? இந்த வசனம் இல்ல, வசனத்தை கேட்க கேட்க இந்த மனிதன் அந்த மலையடிவாரத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை, அந்த மலை பிரசங்கத்தை கேட்க கேட்க இவருடைய வாழ்க்கையில என்ன வந்தது? விசுவாசம் வந்தது. இந்த ஆண்டவரை நான் தேடி போவேன், ஆனால் அவர் தம்முடைய சித்தத்தின்படி எனக்கு இறங்கி அற்புதத்தை செய்வார், அவரால் செய்யக்கூடும் என்று சொன்ன விசுவாசம் எங்கே இருந்து வந்தது? ஆலயத்தில் அமர்ந்து பிரசங்கம் கேட்க அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. கடலோரத்தில் கடந்து சென்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க அங்கே அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் மலையடிவாரத்திலே ஒதுக்கப்பட்டவராய், ஊருக்கு புறம்பே தள்ளப்பட்ட சூழ்நிலையிலே அங்கே மலையடிவாரத்திலே அவர் அமர்ந்திருந்த போதிலும் என் ஆண்டவருடைய வார்த்தை அந்த மலையிலே பிரசங்கமாய் அங்கே தொனிக்கப்பட்ட பொழுது அந்த வார்த்தை கடந்து போய் எத்தனை பேருடைய இருதயத்திலே கிரியை செய்தது என்று சொல்லி நாம் அறியோம். ஆனால் இந்த குஷ்டரோகம் உள்ள மனிதனுக்கு அந்த வார்த்தை விசுவாசத்தை கட்டவிழ்த்தது, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவருக்கு நேராய் அவரை கடந்து போக செய்தது என்று சொல்லி இங்கே நாம் வேதத்திலே பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இன்றைக்கு ஆண்டவருடைய அநேக வார்த்தைகளை கேட்கிறோம், நல்லதுதான். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை பரிசுத்தமாக்குகிற ஒரு ஆண்டவர் நம் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற ஒரு ஆண்டவர் நம் வீட்டுக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற தெய்வம் என்று சொல்லி. அப்ப இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி. அப்ப அவருடைய துதியை சொல்லுகிறவர்களாக, அவருடைய சித்தம் செய்கிறவர்களாக, அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக ஒவ்வொரு நாளும் வாழ நம்மை நாமே அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்ப ஆண்டவர் நமக்கு இறங்கில தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். அப்ப கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே நாம் அவரை தேடுவோமானால் அவர் நமக்கு தென்படுவார். அந்த மனிதன் விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய பாதபடியிலே வந்து விழுந்து ஆண்டவரே என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த பொழுது எல்லாவற்றுக்கும் எல்லாமான ஆண்டவர், சர்வ வல்லமை பொருந்திய நம்முடைய ஆண்டவர், சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை ஒரு விசையாய் அந்த குஷ்டரோகம் உள்ள மனிதனுடைய சரீரத்தை தொட்டு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து அங்கே அவரை குடும்பத்தின் மத்தியிலே, சபை நடுவிலே, ஊருக்குள்ளே உலாவி ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்க வைத்த வண்ணமாக இன்றைக்கு எப்பேற்பட்ட உபத்திரவத்தின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே, பயத்தின் நடுவிலே, அடுத்த நேரம் என்ன செய்வதென்று சொல்லி தெரியாத சூழ்நிலையிலே இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் உங்கள் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். உண்மையாய் அவரை தேடுவோம். அப்படி நாம் தேடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுத்து நம்முடைய எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி விடுவித்து அற்புதங்களாலும் அதிசயங்களாலும் நிரப்பி நம்மை வழி நடத்த அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவரை உண்மையாய் தேடுவோம். அவர் கொடுக்கிற அளவிலான ஆசீர்வாதத்தை நாம் பெற்று அநேகருக்கு ஆசீர்வாதமாவோம். ஆமென். தேடுங்கள் கனவு தலைப்பில் பேசினேன். பேசின ஒரு வாக்கியம் 1:30, 1:60 பலன் ஒடுங்கப்படி ஜெபிக்கிறோம். நிகழ்ச்சியை பார்க்குற ஊருக்காக ஜெபிக்க போகிறேன். ஏசாயா 44:7 நிகழ்காரிகளையும் அருங்காரிகளையும் அரைக்கட்டும். ஏசாயா 45:1 தேவையை பசுத்தரும் அவளை உருவாக்கணுமாக கர்த்தர் சொல்கிறாவது அருங்காரிகளை எண்ணிக்கைகள் சிலை குறித்தும் அறைகள் உத்திய கட்டளுங்கள் கட்டை பச்சை பல்பி வாயை உமலா திறப்பேன் உலக தோட்டம் முதல் அரை கொலை வழிகட்டுவேன் என்று தீர்க்கதரிசி உரை நடந்தது. 7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய உடைய ஊழியக்காரருக்கு ரகசியத்தை வெளிக்கர்த்தாவு காரியம் செய்யார். 10:26 வெளியாக்கப்படாத அரை கொல்லுங்க இல்லை, அறியப்படாத ரகசியம் இல்லை. 6:18 நான் செய்யப்படுவது 3 அற்புதம் இல்லை,
4 அற்புதத்தில் நிகழ்ச்சி பார்க்குறவங்களுக்கெல்லாம் என்ன அற்புதம் செய்யப்படுகிறார். ஒவ்வொரு நாளும் எது அற்புதம், என்னென்ன அற்புதத்தை எதிர்பார்க்குறாங்களோ அந்த அற்புதம் ஏற்று கிறிஸ்து நாமத்தில் நடக்கும். அதை கண்டு எல்லோரும் சந்தம் விடுங்க. ஆவியான சொல்கிற காதும் கேட்கறோம். நான் முன்னே விட்டு விலகுவதும் இல்லை, விலகவில்லை. எந்தெந்த அற்புதத்துக்காக தீவிரம் ஜெபித்தீங்களோ நடக்காமல் இருக்கும், எல்லாம் நடக்கும். ஒரு கற்பத்தை இருக்காதபடி கற்பப்பை அடைக்கப்பட்டது. அந்த கற்பை என்றால் ஒருக்கு வியாதினால் அது செயலற்று போயிருக்கு. அந்த வியாதி விளக்கினால் ஒருக்கு கண் பார்வை குறைந்திருக்கு. கண்ணை தொட்டார் ஒரு இதயத்துள்ள விளைவின் இருந்தது, அது நீக்கியிருக்கிறார். ஒருக்கு வாய்ப்பு பிராபலத்தினால கட்டப்பட்டிருக்கிறார், அதை எடுத்துப்பட்டார். ஒவ்வொரு ஆண்டு இறங்கி அவர் உங்களை தேடி வந்து அற்புதம் செய்கிறார். அற்புதம் தான், எதிர்பார்த்த அற்புதம் இல்லை, எதிர்பார்ப்பதும் ஒவ்வொரு அற்புதம். எந்தெந்த அற்புதமாக செபித்தீங்களோ நடக்கலையோ நடக்கும், நடந்தாச்சு. அது ஒவ்வொருக்கும் அற்புதம் செய்ய உங்களுக்கு நிகழ்ச்சி பார்க்கறதுக்காக தேவன் தூதன் அனுப்பிட்டால் தூதன் வந்து எந்தெந்த அற்புதம் செபித்தீர்களோ அது நடக்கும், நடந்து விட்டது. நீங்கள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், தீலடைய வேண்டாம். தேவனுடைய வார்த்தையை நம்புங்க. அது ஆமென்று இருக்கிறது. அது குறைவாக இருக்காது, நிறைவாக இருக்கும், நன்மை இருக்கும், தீமை இருக்காது. எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறோம் கண்டுகிறான். என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். சென்னையில் ஒரு கண்ணீர் இருக்கும், கொஞ்சம் நாட்களுக்குள்ள எதிர்பாரா கண்ணீர். சென்னை கடற்கரையில் இருக்கும். அதை பாருங்க. எந்த துறவில் தண்ணி இருந்தாலும் அதை குடிக்க முடியுமா? கொஞ்ச நாட்கள் உங்கள் துறவில் தண்ணி குடிக்க முடியாது. அது நல்ல தண்ணியாக இருக்காது, கட்ட தண்ணியாக வரும். கடல் தண்ணியும் ஊரில் உள்ள தண்ணியும் தேர்ந்தெடுக்கும், அதை குடிக்க முடியாது. அது ஒரு பழைய காரியம். அதை புதிய காலம் மாற்றியது. ஜபத்தினால் மாற்ற முடியும், யாரும் மாற்ற முடியாது. நீ இருக்கிற பகுதியில் கொஞ்சம் பேர் தென்னை கடற்கரையில் இருக்க முடியாது. அதை உங்களுக்கு சொல்லிவிட்டு, ஒரு குளிக்கிற அறையில் துணிகரமான பாவம் செய்கிறாங்க. இதை நான் கண்டேன். அந்த பாவத்தை சம்பளம் வரணும். நீ குளிக்கிற அறையில் துணிகரமான பாவம் செய்கிறான், அந்த பாவத்தை சம்பளம் வரணும். இதை உங்களுக்கு சொல்லிவிட்டு, எந்த பாவம் செய்கிறாயோ அதனால் அந்த குளிக்கிற அறையில் மரணம் வரும். இதை ஆண்டு காட்டுகிறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இயேசுடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்கள், பசுத்தமாக இருங்கள், பசுத்தமாகுங்கள், உண்மையாக இருங்கள், உச்சமாக இருங்கள். இயேசுடைய வருகிறார் நற்செய்தி உலகம் கொடுக்கப்பட்டு விட்டது. என்ன ஆண்டு பேசுகிறார். காலங்க வயிற்றுக்குள்ள பூச்சினால ஒரு வயிறு வீங்கி இருக்கு, வயிறுமும் பூச்சி இருக்கு, சின்ன சின்ன கிருமி வயிறு வீங்கி இருக்கு. அது மருத்துவர்கள் கூட கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த வயிற்றுக்குள்ள பூச்சி தன்னாலே போயிடும். எந்த கட்டுக்குள்ளே இருந்தாலும் கட்டாக இருக்கப்படும். அசுத்தாவினாலே அந்த வயிற்றுக்குள்ள அந்த பூச்சி உருவாயிருக்கு. அந்த பூச்சி கொண்டுனா ஜெபம் பண்ணுங்க, அந்த பூச்சி வெளியே போயிடும். உங்களுக்கு எந்தெந்த காரியம் இதுவரை நிறைவேறாமல் இருக்கும், எல்லாம் நிறைவேறும். உண்மையாக சொல்கிறேன், என் ஜீவனை கொடுத்துருக்கிறேன். உங்களுக்காக நான் இறங்கி அற்புதம் செய்து ஒவ்வொரு பாதுகாக்க போகிறேன். பாதுகாத்து விட்டு ஆமேன். கத்ததாமே நிகழ்ச்சி பார்க்குறது வாசிப்பார். இது உங்களுக்கு ஆண்டு தொட்டால் தொலைக்காட்சி நிகழ்ச்சி உற்சாகமாக ஊடுவரும். என்ற காணிக்கை அனுப்பி வைங்கள். அதே சேர்ந்த ஊழியத்துக்காக செய்வீங்க. கத்தங்களை ஆசிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ். தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். அவர் அட்ரஸ் Evangelist Thangasamy, Adisaya Baraka Prophetic Ministries, number 71, Maunasamy Madam, Ambattur, Ochi, Chennai 53. Phone number 044-2657-4550 and cell phone number 93-833-44445.